சோதரம் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். தேவையானது ஒன்றை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தார்? நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் மகத்துவங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களோடு பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் வாசிங்க. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத இது யாருக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. இது யாருக்கு கிடைத்திருக்க வேண்டும்? அல்லேலூயா. இன்றைக்கு இது அநேகருக்கு கிடைக்கவில்லை. இது அநேகருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இது யாருக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், சோதரம் 38வது வசனத்தை வாசிங்க. யார் ஏற்றுக்கொண்டது? ஆனா யாரை பார்த்து சொல்லிட்டு போறாரு? இப்ப இது யாருக்கு கிடைச்சிருக்கணும்? ஏன் கிடைக்கல? தேவனிடத்தில் நிபந்தனைகளோடு சபைக்கு வருவதிலே பிரயோஜனம் இல்லை. நிபந்தனைகளோடு தேவனிடத்தில் ஐக்கியப்படுவதிலே பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நிபந்தனை என்பது ஒரு வியாபாரத்துக்கு சமமானது. ஆமென். தேவனை அவள் அப்படி தேட முயற்சித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். எங்க உட்கார்ந்தா? எங்க நம்ம உட்கார்ந்தோம்? இயேசுவின் பாதத்தில் அமருகிறவர்களாய் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக அவசியமானது. அது மிகவும் அவசியமானது. அல்லேலூயா. பார்க்கிறோம், அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை என்ன செய்தார்? அவருடைய வசனத்தை என்ன செஞ்சாங்க? கேட்டுக்கொண்டிருந்தாள். நீ தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு கவனிக்கிறாயோ அந்த அளவுக்கு தேவன் உன்னை கண்காணிப்பார். எப்படி? இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் பெரியவங்க எல்லாம் வருவாங்க, வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுல வந்து ஒரு சொல் தண்ணி கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. கொண்டு வருவதை வைத்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் கணித்து கொள்வார்கள். பார்த்திருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. அதுபோலதான் ஏற்றுக்கொண்டது என்னவோ மார்த்தா. அப்படித்தானே? அல்லேலூயா. பெற்றுக்கொண்டது என்னவோ மரியா. இன்னைக்கு நான் யாராக இருக்க விரும்புகிறேன்? நான் சபைக்கு வந்திருக்கிறேன், நல்லது. சபையிலே அமர்ந்திருக்கிறேன், நல்லது. கர்த்தருடைய வார்த்தையை அவர் பாதத்திலே அமர்ந்து அவள் என்ன செய்தார்? கேட்டுக் கொண்டிருந்தார். அடுத்து என்ன வாசிங்க? அல்லேலூயா. பற்பல வேலைகளை செய்வதிலே மார்த்தாள் கவனமாய் இருந்தார். இன்னைக்கு ஆராதனை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், பற்பல வேலைகளுக்கு அப்பாற்பட்டதாய் நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஆராதனைக்கு வரும்போதுதான் நம்ம என்ன செய்யறது? அந்த ஒரு செட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு போயிடுவோங்க.
சமைச்சு வச்சுட்டு போயிடுவோமே, அந்த காரியத்தை முடிச்சுட்டு போயிடுவோமே, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிடுவோமே, நல்லதுதான். ஆனால் அது ஆராதனைக்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும். ஆராதனைக்கு தடை இல்லாமல் அதை வகுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வகுத்துக் கொள்ளாவிட்டால் ஒரு பங்கு மரியாளுக்கு கிடைத்தது, மார்த்தாளுக்கு கிடைக்கவில்லை. மார்த்தாளுக்கு சோதரம் ஏன் கிடைக்கவில்லை என்றால், அவள் பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் வருத்தமடைந்து, அவன் நினைச்சுக்கிட்டா சோதரம் ஆண்டவருடைய வார்த்தைய என்ன செய்யணும், வேலையை முக்கியத்துவம் கொடுத்தா ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படித்தானே? ஆமென். இன்னைக்கு நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? உலகத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தால் அதை தேவன் கண்காணித்துக் கொண்டிருப்பார். நீ கவனித்தாலே உன்னை கண்காணிப்பாராம். எப்படி? நீ கவனித்தாலே, அவள் கவனிக்கவில்லை, அதையும் கண்காணித்தார். இதான் தேவனிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய வரம். தேவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரம். அவர் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். மரியாள் அவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்து அவர் வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். கர்த்தர் அவளை கண்காணித்துக் கொண்டிருந்தார். என்ன கொடுக்க வேண்டும் இவருக்கு? மார்த்தாள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறவளாக இல்லை. வித்தியாசம் இருக்கா? சகோதரி தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம தான் பெரிய விசுவாசி, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க விசுவாசி இல்ல. அதுதான் பெரிய விசுவாசி. அது சபைக்கு வரல, வந்தா அவர்கள் நம்மளையும் மிஞ்சுவார்கள். அந்த எண்ணத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அவ வந்து சொல்றா, பற்பல வேளைகளினால மிகவும் வருத்தம், மிகவும். ஆனால் மரியாளுக்கு எந்த வருத்தமும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல, எந்த பிரச்சனையும் மனசுல வச்சுக்கல. யாரை மனதில் வைத்துக் கொண்டாள் என்றால், கர்த்தருடைய வசனத்தை மனதிலே வைத்துக் கொண்டாள். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி அந்த இடத்துக்கு வரும்போதுதான் கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. யார் அதை சொல்லுகிறது? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியாகமத்திலே நீங்கள் வாசிக்க வேண்டாம், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். அதே தேவன் தான் சொல்றாரு, தேவையானது ஒரு மனுஷனுக்கு தேவையானது ஒண்ணுதான். அது என்னவென்று சொன்னால், அனித்தியத்தில் இருக்கும் போதே நித்தியத்திற்கு அவன் கண்மட்டா மாறணும். இன்னைக்கு சொன்னாங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களா, ரட்சிக்கப்பட்டீர்களா, கன்வெர்ட் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நீ எங்க இருந்தாலும் நீ பரலோகத்திற்கு கன்வெர்ட்டாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதை யார் சொல்ல வேண்டும் என்றால், மார்த்தாள் சொன்னதிலே பிரயோஜனம் இல்லை. மார்த்தாள் சொன்னதிலே, அப்படிதான் அந்த 38வது வசனம் சொல்லுகிறது, மார்த்தாள் அவரை ஏற்றுக்கொண்டார். ஆமென். மரியாளை இயேசு ஏற்றுக்கொண்டார். மரியாளை யார் ஏற்றுக்கொண்டது? இயேசு ஏற்றுக்கொண்டார். இதுல எது தேவையானது? இயேசு ஏற்றுக்கொண்டது மாத்திரம் தான் தேவையானது. ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்டது என்று சொன்னால் வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும்
வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் இவர்கள் இப்பொழுது எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். எதை பார்க்கிறார்கள் என்றால் தேவனுடைய அடையாளத்தை பார்க்கிறார்கள், தேவனுடைய வருகையை பார்க்கிறார்கள். இவர்களுக்கு மறைவாக ஒன்றுமே நடக்கவில்லை. ஆமென். ஆனால் இவர்களுக்கு மறைவாக ஒன்று நடக்கிறது. அடுத்த வசனத்திலே வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து. இப்ப யார் கூட்டி சேர்க்கப்பட்டார்? கண்டு குழம்பினவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்களா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்களா? அதுதான் நல்ல பங்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல, நான் எங்கே பிறந்தேன் என்பது முக்கியமல்ல, என் இயேசுவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன் என்பது முக்கியமல்ல, என் இயேசுவுக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறேன் என்பதே முக்கியம். ஹல்லேலூயா. மார்த்தாள் வெளிப்புறமாய் பார்க்கிறோம், அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஆமென். உள்புறமாய் பார்க்கிறோம், மரியாளை இயேசு ஏற்றுக்கொண்டார். மரியாளை யார் ஏற்றுக்கொண்டார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். தம்முடைய தூதர்களிடத்தில் சொல்லி அனுப்புகிறாள், இந்த ஊரிலே இந்த சபையிலே இத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர்களை கூட்டி சேர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் சோதரம் நல்ல பங்கு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பங்கை யார் பெற்றுக்கொண்டது? மரியாள் பெற்றுக்கொண்டா. யார் பெறல? மார்த்தாள் ஏன் பெறல? பற்பல வேளைகளை நினைத்து வருத்தப்பட்டு, சபைக்கு போவது வருத்தம், ஆராதிப்பது வருத்தம், விடுதலை இல்லை, நிபந்தனைகளோடு அவள் தேவனை தேடினாள். எப்படி தேடினா? நிபந்தனைகளோடு. ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் மரியாள் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டார். ஆமென். அப்ப தேவனை நீ கவனிக்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை கண்காணிப்பார். ஹல்லேலூயா. இது எதிர்காலத்தை குறித்த செய்திங்க. இது ஏன்னா இனி வரப்போவது யாருக்குமே தெரியாது. இனி வரப்போவது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே தோன்றும். அது சிலுவையா அல்லது என்னவா இருக்குமா தெரியாது. யாருக்குமே தெரியாது. எந்த அடையாளத்தையும் தேவன் இந்த பூமியில விட்டு வைக்கவில்லை. அவர் கொடுக்கிற அடையாளம் அந்த நாட்களிலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அது தெரிய வரும். ஆமென். எல்லாரும் கண்டார்கள், எல்லாரும் அந்த அடையாளத்தை கண்டார்கள். அவர்களுடைய ரிப்ளை எப்படி இருக்கிறது என்றால் புலம்பலாய் இருந்தது. கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் யாராக இருக்கிறேன்? சபையில் எப்படி இருக்க வேண்டும்? ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் எனக்கு வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நிபந்தனையோடு வருகிறவர்களை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம தேவனை ஏற்றுக்கொள்ளலாம், நான் தேவனை என்ன செய்யலாம், ஆனா தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்றால் நிபந்தனை இல்லாமல் நீங்கள் வருகிற போது அவர் எல்லாவற்றையும் உங்கள் பாதத்திற்கு கீழே சோதரம் பிரச்சனைகளை மாற்றி வைப்பார். உன் தலைக்கு மேல எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது உன் பாதத்துக்கு கீழே போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். இன்னொரு ஆளை குறித்து நாம் பார்க்கலாம். அதே லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது எத்தனை வருஷமா?
18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனம் இருந்து அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை என்ன செய்தார்? மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவள் சபைக்கு வருகிறார். எத்தனை வருடமாக? 18 வருடமாக. எத்தனை வருஷமா? எத்தனை அவமானம் இருந்திருக்கும், எத்தனை ஏளனம் இருந்திருக்கும், எத்தனை பேர் கேவலப்படுத்தி இருப்பார்கள். எல்லாம் சபைக்கு போறாங்களா? ஆனா அப்பல இருந்து அது எப்படி போகுது? எப்படி போச்சு அப்படியே தான் வருது. ஆமென். எப்படி வந்தாங்களோ அப்படியே தான் போறாங்க. அப்படிதானே சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உனக்கு எதை அனுமதித்திருந்தாலும், எதை உனக்கு அனுமதித்திருந்தாலும் மறுமைக்கு போற பங்கை அதிலே நியமித்து வைத்திருப்பான். அதுதான் அவருடைய சீக்ரெட். அல்லேலூயா. மறுமைக்கு போகிற பங்கு அதிலே மறைந்திருக்கும். பிரச்சனைக்காக அவள் தேவனை தேடவில்லை. தேவனை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இயேசுவை தேடினார். எந்த ஒரு நிபந்தனையும் இயேசு விட்ட விதிக்கல. எனக்கு என்ன வந்தாலும் சரியா, எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உம்மை விட்டு நான் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. இன்னைக்கு நம்ம அப்படி இருப்போமா? யோசிச்சு பாருங்க. 18 வருஷங்க. ஒரு வருஷமா 2 வருஷமா? 18 வருடமாக அவள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இயேசுவை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதை அவர் கவனிக்கவில்லை, கண்காணிக்கிறார். எப்படி கண்காணிக்கிறார்? கவனிப்பது வேறு, கண்காணிக்கப்படுவது வேறு. அல்லேலூயா. கண்காணிக்கப்படுகிற போது அவர் போகும்போது சும்மா போக மாட்டார். இப்ப அங்க வந்து 42வது வசனத்துல யார் அந்த வார்த்தையை கேட்டது? மார்த்தாள் தான் போய் கேட்டாங்க. நான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கிறேன், இவ்வளவு போராட்டமா இருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்க, என் சகோதரிய சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்னாரு, தேவையானது ஒன்று. ஆமென். அநேக காரியங்கள் பரலோகத்துக்கு போறதுக்கு தேவையில்லை. தேவையானது ஒன்று, தேவன் மட்டுமே. ஆமென். அல்லேலூயா. அவர் இருந்தா எல்லாமே உனக்கு சாத்தியமாக மாறும். ஆமென். அல்லேலூயா. அவர் இருந்தா எல்லாமே சாத்தியமாக மாறும். மாறாதது என்று எதுவுமே கிடையாது. மாறாதது என்று எதுவுமே கிடையாது. அவர் தான் சொன்னாரு, சோத்ரம், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செஞ்சார்? அவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பங்கு அவளோடு இருக்கும். அவள் மரித்து போனாலும் அந்த பங்கு அவளோடு இருக்கும். அதான் தன்னை விட்டு எடுபடாத, எடுக்க முடியாத, கெடுக்க முடியாத ஒரு பங்கு. அதுதான் தூதர்கள் பார்க்கலாம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சேர்க்கப்படுவார்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் எங்கே இருந்தாலும் அழுது புலம்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் இங்கே பார்க்கிறோம். 18 வருடமாக அந்த அம்மா எப்படி இருக்கிறார்கள்? கூனியா இருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை தேவன் சொல்லிவிட்டு செல்லுகிறார். சோதரம் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 28வது வசனம். சோதரம் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த, இப்ப ஒரு பேர் வச்சிட்டார் அவங்க அம்மாவுக்கு.
ஆபிரகாமின் குமாரத்தினா யாருங்க? அவன் லாசர் யாருடைய மடியில விடப்பட்டான்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் இம்மையில் இருக்கும் போதே மறுமைக்கு செல்லக்கூடிய வழிவாசலை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. என்ன கூப்பிடும் போது ஆபிரகாமின் குமாரத்தியை கூப்பிடுன்னு அவர் சொல்லல, சொன்னாரா? சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரத்தி என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க அப்படின்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. ஆனா போகும்போது சொல்லிட்டு போனாரு, இவள் ஆபிரகாமின். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவள் பரலோகம் போவதற்கு முழுமையாக என்ன ஆயிட்டா, செலக்ட் ஆயிட்டா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பாதத்திலே எந்த ஒரு நிபந்தனையும் நீ விதிக்காமல் நீ காத்திருந்தால் கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் உன்னை விட்டு தூரப்படுத்துவார். ஆமென். தேவனை ஏற்றுக்கொண்டா பிரச்சனை தீரும் நினைக்காதீங்க. தேவனை நீங்கள் விசுவாசித்தால் அந்த பிரச்சனை தீரும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், மார்த்தாள் தேவனை ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆனால் தேவன் மரியாதை ஏற்றுக்கொண்டார். ஏன்? ஒரே வித்தியாசம் தான். அல்லேலூயா. அவர் பாதத்தில் காத்திருக்கிறதை மார்த்தாள் செய்யவில்லை. அவர் பாதத்திலே காத்திருப்பதை மரியாள் செய்தார். இதுதான் வித்தியாசம். அல்லேலூயா. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல். இப்ப இந்த அம்மாவுக்கு பாருங்களேன், பேர் எதுவுமே சொல்லல. பேர் ஏதாவது சொல்லியிருக்காரா? ஆமென். பேர் ஏதாவது சொன்னாருங்களா? சொல்லல. ஏன் சொல்லல? அவருக்கு புது பேர் வச்சுட்டு போயிடாரு. என்ன பேர் வச்சுட்டு போயிடாரு? சோதரம். புதுசா ஒரு பேரு தேவனே என்ன செய்தாரு, வச்சுட்டு போறாரு. என்ன பேரா? ஆபிரகாமின் குமாரத்தி என்று வாசிக்கலாம். அப்போ சோதரம். அதே லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 26வது வசனத்தை வாசிங்க. 25வது வசனம் முதல் வரி. அதற்கு ஆபிரகாம். ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் யாரை கூப்பிட்டு பேசுறாரு? ஐசோரியனை பார்த்து பேசுறாரு. ஆமென். என்னன்னு பேசுறாரு? மகனே. போதும். மகனேனா என்ன அர்த்தம்? அவன் பரலோகத்திற்கு செலக்ட் ஆன ஆளு. ஆனா அவன் செலக்ட் ஆக வேண்டிய ஆளு மிஸ் ஆயிட்டான். அடுத்த விஷயம். ஆனா அந்த 18 வருஷம் பலவீனப்படுத்தக்கூடிய சாத்தான் கட்டி வைத்திருந்த அந்த மகளை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை தான் சொன்னார். என்ன சொன்னாரு? ஆபிரகாமின் குமாரத்தியாய். போதும். குமாரத்தியாய் இருக்கிறாளே. அப்படிதான் எழுதியிருக்கார். வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவள் மறுமைக்கு போவதற்கு முழுமையாக செலக்ட் ஆகிறான். ஆமென். அப்பொழுது உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். கர்த்தர் பார்க்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்ன செய்றாரு? நீ பிரச்சனைகளை முன்னிறுத்துகிறாயா, பலவீனத்தை முன்னிறுத்துகிறாயா, உன் கஷ்டத்தை முன்னிறுத்துகிறாயா, உன் கடனை முன்னிறுத்துகிறாயா, உன்னுடைய வறுமையை முன்னிறுத்துகிறாயா, அல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரிடத்தில் முன்னாக போய் நிற்கிறாயா? ஆமென். அல்லேலூயா. 18 வருஷம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல. எத்தனை வருடம்? 18 வருஷமாக அவள் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பாடம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்திலே காத்திருப்பதை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப 18 வருஷமாக இவள் எதையும் இழந்து போனாள் என்று ஆண்டவர் சொல்லல. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாவற்றையும் இழந்து எழுதியிருக்காரா? அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன? ஆனா இவங்க இழந்ததுன்னு ஆண்டவர் எழுதவே இல்லைங்க.
பரலோகம் செல்லுவதற்கான வழிவாசலை பிடித்துக் கொண்டார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், கடன் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். நீங்க சபைக்கு வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அது தீராம இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பரலோகம் செல்வதற்கு தகுதியாக தேவன் உங்களை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த சோதரம் இம்மைக்குள் தான் மறுமைக்கான வழியை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவும் எதிர்காலத்தை குறியதுதான். இதுவும் எதிர்காலத்தை குறியதுதான். காரணம் என்ன தெரியுமா? சோதரம் இறந்தவர்கள் எல்லோரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று கருதப்படுகிறார்கள். இறந்தவர்கள் எல்லோரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று கருதப்படுகிறார்கள். அதிலே அங்கீகாரம் பெற்றுக் கொண்டது லாசருவை பார்க்கிறோம். அங்கீகாரம் பெறாத பிள்ளை ஐஸ்வர்யவான் என்று பார்க்கிறோம். ஆமென். அதே வார்த்தையை தான் கர்த்தர் மறைமுகமாக இந்த மகளுக்கு சொல்லி செல்கிறார். சோதரன் இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாய் இருக்கிறாரே. ஆமென். எத்தனை வருஷமா இருந்தாங்க? 18 வருஷமாக. எந்த ஒரு நிபந்தனையும் சொல்லல, எந்த ஒரு நிபந்தனையும் சொல்லல, மாறாக எந்த குறையையும் சொல்லவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நம்ம சபைக்கு வர்றோம், ஆண்டவர் நம்ம கடனை கட்டவே இல்லையே, நம்ம கஷ்டத்தை தீர்க்கவே இல்லையே. இல்ல, கர்த்தர் மாறாக உன்னை பரலோகம் செல்வதற்கு தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க சத்தியம். இதுதான் நமக்கு தேவையானது. அல்லேலூயா. இதுதான் நமக்கு தேவையானது. கடைசியாக இன்னொருவரை பார்த்து நாம் முடிப்போம். வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். ஆமென். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், மார்த்தாள் பற்பல வேளைகளினாலே மிகவும் வருத்தப்பட்டால், கவலையாயிருந்தால், பிறரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இல்லையா? ஆமென். அடுத்ததாக பார்க்கிறோம், 18 வருடமாக எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால். அது அவர்களுடைய பிரச்சனை. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இவர்களுடைய பிள்ளையினுடைய பிரச்சனை. என்ன பிரச்சனை? பிள்ளையினுடைய பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வது? இந்த பிரச்சனையினுடைய தீர்வு தான் என்ன? இவர்களுடைய ஆதியை நீங்கள் அறிந்து கொள்வது அவசியம். ஆகார் எந்த தேசத்து ஸ்திரீ? எகிப்து தேசத்து ஸ்திரீ. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எந்த தேசத்தம்மா? எகிப்து தேசத்தின் சகோதரி. இல்லையா? அவள் எகிப்து தேசத்தின் கலாச்சாரங்களை பின்பற்றவில்லை. எகிப்து தேசத்தின் பாரம்பரியங்களை அவள் நினைவு கூறவில்லை. அவள் ஆபிரகாமோடு இருந்தால், யாரோடு இருந்தால்? ஆபிரகாமோடு இருந்தால், அடுத்தபடியாக இயேசுவோடு இருக்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. எங்க இருக்க ஆசைப்படுறார்? நீங்க கேட்கலாம், என்ன பாஸ்டர் அந்த சபையும் கிடையாது, இயேசுவோட இருந்தாங்கன்னு எப்படி சொல்றீங்க? இருக்கிறது பதில். பதிலும் இருக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக எவ்வளவு தூரம்? அம்பு பாயும் தூரம். இது எதற்கு எடுத்துக்காட்டு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டுங்க. வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 41வது வசனம். எவ்வளவு தூரம்? என்னைக்கு போய் ஜெபம் பண்ணாரு? அப்படி பஸ்கா பண்டிகை முடிந்து அவர் பிடிபடுகிற அன்று இரவும் அவர் போய் ஜெபம் பண்ணார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு ரோல் மாடல் யாரு? ஆகார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகார் எவ்வளவு தூரம் கடந்து சென்றால் என்றால், அம்புபாயும் தூரம் தன் பிள்ளையை விட்டு தனித்து சென்ற
போகிறேன். அல்லேலூயா. இப்ப இங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அப்ப ஆகாரம் யாரை நோக்கி ஜெபம் பண்ணி இருக்கணும்? பிதாவை நோக்கி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கேயும் அற்புதம் நடந்தது, இங்கேயும் அதிசயம் நடந்தது. காரணம் என்ன? ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அங்கே நாம் வாசிக்கிற பொழுது அதே தூதன் இறங்கி வருகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப ஜெபத்திற்கு யாரும் தடை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜெபத்துக்கு யாருமே தடை கிடையாது. ஜெபத்துக்கு தடை நீதான். ஆமென். உன் பிள்ளை ஜெபம்னு கூப்பிடுற, வீட்டுக்கார கூப்பிடுற, மகளை கூப்பிடுற, மருமகனை கூப்பிடுற, மருமகளை கூப்பிடுற, அது லாஜிக்கே கிடையாது. ஜெபம் பண்ணணுமா? நீயா போய் என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்தை தேவன் கண்காணிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை தேவன் கவனிக்கிறார் அல்ல, கண்காணிக்கிறார். அல்லேலூயா. ஆகாருடைய ஜெபத்தை தேவன் கண்காணிக்கிறார். அவரும் ஒரு நாள் அப்படியே போய் ஜெபித்தார். எப்படி? அவரும் ஒரு நாள் என்ன செய்தாரு? அப்படியே போய் பிதாவை தொழுது கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆகாருடைய ஜெபம் எதற்கு ரோல் மாடலாக இருக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டிலே வரப்போகிற இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அவள் ஆபிரகாமிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட சத்தியம். ஆமென். இன்னைக்கு நான் சபைக்கு வந்து எந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிறேன்? அல்லேலூயா. எல்லா இடத்துலயுமே தவறான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா மார்த்தாள் இருக்காங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா ஜெப ஆலய தலைவன் இருக்கிறார், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கோவப்பட்டாரா? என்ன செஞ்சாரா? அற்புதம் நடந்துகிட்டு இருக்கு, அவருக்கு என்ன வந்துருச்சு? கோவம் வந்துருச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். யாரு கிடைக்கல? ஜெப ஆலய தலைவனை பார்த்து இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறேன்னு சொல்லல. 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஸ்திரியை பார்த்து குணமும் ஆக்கிட்டு சொல்லிட்டு போனாரு, நீ பரலோகத்துக்கு செலக்ட் மாண்டு போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஏற்றுக்கொண்ட மார்த்தாளை பார்த்து நீ செலக்ட்னு சொல்லல, இயேசுவை பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்ட மரியாளை பார்த்து சொல்லிட்டு போனாரு, நீ செலக்டட். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளுக்காக இன்னைக்கு நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்களா? பிள்ளைகளை வச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுவீங்க இல்லையா? பிள்ளைகளுடைய பிரச்சனையை பார்த்து ஜெபம் பண்ணுவீங்க. காய்ச்சலா படுத்துருக்குன்னா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி தொட்டு பார்ப்பீங்க, ஜுரம் பறந்துருச்சு. ஆமென். அதானே? அல்லேலூயா. ஆனா அந்த அம்மா அதையும் தாண்டி போயிட்டாங்க. பிள்ளை சாகிறதை அவன் உயிரோடு இருப்பதும் மரிப்பதும் என் கரத்தில் அல்ல, என்னை உண்டாக்கின தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதை பெற வேண்டுமா? அதற்கு ஒரு வழியும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மார்த்தாள் செய்த தவறை அவள் செய்யல. மார்த்தாள் செய்த தவறை என்ன செய்யல? பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டதை அவள் செய்யவில்லை. பிள்ளையை குறித்து அவள் கவலைப்படுகிற காரியத்தை செய்யவில்லை. மார்த்தாள் செய்த தவறை சோதரம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்ரீ செய்யல. எனக்கே பிரச்சனையா இருக்கு, நான் சபைக்கு போய் என்ன ஆகுறது அப்படின்னு அவன் என்ன செய்யல? சொல்லல. நான் பிறந்த வளர்ந்த ரட்சிக்கப்பட்ட சபையில இருக்கேன், இனிமேலும் சபையில தான் இருப்பேன். அல்லேலூயா. என்னமா உன் பிரச்சனை இப்படி இருக்கே, உன் பலவீனம் இப்படி இருக்கே, உன் கஷ்டம் இப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேணாம். அதை பத்தி கவலைப்படுகிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் அதை மாற்றக்கூடியவர். அதை மாற்றுகிற காலமும் வந்தது, அவள் பரலோகத்துக்கு போகிற வாய்ப்பும் வந்தது. எப்படி? மாற்றுகிற காலமும் வந்தது, அவள் பரலோகத்துக்கு போகிற வாய்ப்பும் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது போலதான் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயும் தூரத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார்.
அல்லேலூயா. பாருங்களேன், இந்த அம்மாவுக்கும் மார்த்தா சோதர மரியாளுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குங்க. அந்த அம்மா ஒரு பாதத்துல அருகே உட்கார்ந்து அமர்ந்து உட்கார்ந்து இருக்கும் இல்லையா? அல்லேலூயா. நம்ம ஏதாவது பேசி என்ன சொல்லுவாங்க பாருங்களேன், சமீபத்தை அந்த அம்மாட்ட உட்கார்ந்து பழமா அடிக்கிறது அப்படிங்க இல்லையா? அல்லேலூயா. அது போல இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து ஆமென் காத்திருப்பது அவசியம். தேவனுடைய கரத்திலே பிள்ளைகளுக்காக பெற்றோர் காத்திருப்பது அவசியம். அல்லேலூயா. குடும்பத்துக்காக சோதரம் நீங்கள் காத்திருப்பது அவசியம். உங்கள் பலவீனத்துக்காக நீங்கள் காத்திருப்பது அவசியம். மாற்றம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி காத்திருப்பது அவசியம். நிச்சய மாற்றம் வந்த தீரும். அல்லேலூயா. 18 வருஷமா கண்காணிச்சிருக்காருங்க. ஒரு நாள் 2 நாள்ல 18 வருஷமா என்ன செஞ்சிருக்காரு? கண்காணித்துக் கொண்டிருந்திருக்கிறார். ஒரு நாள் வந்தது, அவர்களுக்கு 2 ஆசீர்வாதம் ஒரே நாள் வந்தது. ஆமென். 2 ஆசீர்வாதமும் ஒரே நாள்ல வந்தது. விடுதலை என்றைக்கு வந்ததோ அன்றைக்கு அவர்கள் பரலோகத்திற்கு சொந்தம் எலிஜிபிளா மாறினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகார் தான் பிறந்த நாள் முதல் திருமணம் ஆன நாள் வரை கற்றுக்கொண்ட சடங்குகளை விட ஆபிரகாமிடத்தில் அவள் கற்றுக்கொண்ட அந்த தேவனை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? அம்மா மாட்டா 2 ஐடியா வச்சிருப்பாங்க. அவங்க அம்மா வீட்டு விஷயத்தையும் மெண்டல் பண்ணுவாங்க, புருஷன் வீட்டு விஷயத்தையும் மெண்டல் பண்ணுவாங்க. இதுல 2ல எது இவங்களுக்கு தோதா இருக்கோ அதை என்ன செய்வாங்க? ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஆமென். ஆனா அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாவற்றையும் புறம் தள்ளி இயேசுவை முன்னிறுத்தினார். அல்லேலூயா. எப்படி முன்னிறுத்தினா? என் பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் சரி என் இயேசுவின் இடத்தில் நான் பேச போகிறேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மனிதன் பயப்படாதே என்று சொல்வதிலே ஒரு நன்மையும் இல்லை. ஆமென். உன்னையும் என்னையும் உண்டாக்கின அண்ட சராசரங்களை உண்டாக்கி ஆண்டு கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லணும் அந்த வார்த்தையை. பயப்படாதே அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? பயப்படாத. சபைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொன்னாருங்க, பயப்படாத. ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். பயப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதிலை தந்தார். பயப்படாதே சொன்னாரு. ஆகாரே, இதுக்கு முன்னாடி ஆகார கூப்பிட்டதுலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படி கூப்பிட்டாரு? அடிமை பெண்ணாகிய ஆகார். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அவளுடைய அடிமைத்தனமும் அவளை விட்டு நீங்கினது. அவளுடைய ஜெபம் பரலோகம் அங்கீகரித்துக் கொண்டது. எப்படி? அவளுடைய அடிமைத்தனமும் அன்றைக்குத்தான் நீங்கினது. அவளுடைய ஜெபத்தை பரலோகம் அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துருச்சு. ஏன்? ஒரு நாள் அதே ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறெடுத்தார். தூரம் ஒண்ணுதான். தூரம் ஒண்ணுதான். பொருள் மட்டும் வேற. தூரம். அப்ப எந்த அளவுக்கு ஆகாருடைய ஜெபத்தை தேவன் கண்காணிச்சிருப்பார் பாருங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் செய்யறத நான் திரும்ப செய்யணும்னா அதை நான் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கணும்? அப்படி கவனிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகாருடைய ஜெபம் அந்த அளவிற்கு உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. அது அப்படியே பூமியில் செயல்பட்டது. அல்லேலூயா. அந்த அளவிற்கு ஆகார் மீது தேவன் பிரியமாக இருந்தார். ஆகாரை தேவன் கவனிக்கவில்லை, கண்காணித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னாரு, ஆகாரே பயப்படாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யாத? பயப்படாத. நீ என்ன காரியத்தை குறித்து பயப்படுற? மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து வருத்தப்பட்டா, பயப்பட்டா. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றார், அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி நம்மளை பார்த்து சொல்றார், பயப்படாத.
பிள்ளைகளை குறிச்சு பயப்படாத, கணவனை குறிச்சு பயப்படாத, ஆமென். உன் வேலையை குறிச்சு பயப்படாத, வருமானத்தை குறிச்சு பயப்படாத. நீ பேசுற உட்கார்ந்து என் வார்த்தையை கேளு, எல்லாமே உன்னை தேடி வரும். ஆமென். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் வரும்படி செய்தார். அல்லேலூயா. அப்படியே என்ன செய்தது? கர்த்தர் வரும்படி செய்தார். 19வது வசனத்தை வாசிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீ இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க உன்னை உண்டாக்கிய இயேசுவால் மட்டும்தான் முடியும். யாராலையும் முடியாது. அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, அந்த துருத்தியில் இருந்த தண்ணீர் எல்லாம் செலவழிந்து இருக்கும். எப்படி? அந்த துருத்தியில் இருந்த தண்ணீர் எல்லாம் செலவழிந்தது இருக்கும். அதே வார்த்தையை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறாரு. அவள் என்ன காரியத்தை இழந்தாலோ, எந்த வாழ்க்கையை இழந்தாலோ, நீங்கள் என்னென்ன காரியத்தை இழந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை மீண்டும் உங்கள் கரத்திலே பரிபூரணமாய் கொடுக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இப்ப துருத்தி என்ன ஆகுது? நிரம்பியது. அல்லேலூயா. துருத்தி நிரம்பியது. அடுத்து அவர்கள் தாகம் தீர்ந்தது. அல்லேலூயா. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. அடுத்து தேவன் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களோடு இருப்பார். நாம் எல்லோரும் முழங்கால் படிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் எப்படி இருக்கிறேன்? அல்லேலூயா.